அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல நன்றி சொல்றேன், நீங்க எல்லாம் வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் உத்தரவுப்படி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீர்வு திருத்தம் இங்கே நடைபெற்று வருகிறது. மொத்தமா பார்க்கணும்னா நம்ம வாக்காளர் பட்டியல் as on October 27th 6.41 crore வாக்காளர்கள் உள்ளது. அதிலிருந்து நம்ம 96.22% 6.16 crore வாக்காளர்களுக்கு நம்ம BLOs வீட்டு வீட்டா போய் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேஸ் பார்க்கணும்னா டிசம்பர் 4th வரைக்கும் எனுமரேஷன் ஃபேஸ் சொல்றோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த எனுமரேஷன் ஃபார்முக்கு டிஜிட்டைஸ் பண்றது. அந்த கணக்கு பார்க்கணும்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 50% ஃபார்ம்ஸ் திரும்பி வந்துச்சு. அண்ட் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் ஆன்கோயிங் இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, எந்த வாக்காளருக்கு ஒரு இன்கொயரி பண்ண இல்லாம ஒரு ரீசன் இல்லாம எந்த ERO பட்டியலிருந்து எடுக்க முடியாது. நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு வாக்குச்சாவடியிலே அந்த லோக்கல் பாடிஸ், ரூரல் இருந்தாலும் சரி அர்பன் இருந்தாலும் சரி, நம்ம அந்த பட்டியல் வெளியிட்டுவோம். அந்த பட்டியல்ல ஒரு 4 கேட்டகரிஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒன்னு டெத், ஒன்னு ஆப்சென்டி, ஒரு பெர்மனன்ட்லி ஷிஃப்டட், இல்லைன்னா எனுமரேஷன் ஃபார்ம் ஏற்கனவே கார்டு ஏற்கனவே இருக்கு டூப்ளிகேட். அதுல இன்னொன்னு காலம் கூட இருக்கு, எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க வாங்கவே இல்லை. இந்த 5 கேட்டகரிஸ்ல நம்ம தெளிவா எல்லா இடத்துல டிஸ்பிளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம DO வெப்சைட்ல CEO வெப்சைட்ல முழுசு DOs அவங்க அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் பொறுத்த வரைக்கும் CEO வெப்சைட்ல எல்லா 234 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இதுல பார்க்கணும்னா நம்ம டோட்டல் மேன் பவர் இன்வால்வ்னா மொத்தமா கிட்டத்தட்ட 83,256 நம்ம ஆபீஷியல்ஸ் இருக்கோம், எனக்கு சேர்த்துட்டு நம்ம BLO வரைக்கும் BLO சூப்பர்வைசர்ஸ் வரைக்கும். வாலண்டியர்ஸ் பார்க்கணும்னா இதுல நல்லா ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு 33,000 வாலண்டியர்ஸ். அதே மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்ம BLAs சொல்லுவோம், BLA 2s, அது பார்க்கணும்னா தமிழ்நாட்டிலே முழுசு இந்தியாவில நமக்கு தான் ஹையஸ்ட் இருக்கு, 2,45,340. இத்தனை பேர் இந்த எக்ஸசைஸ் ஒரு நீட்டா ஒரு கரெக்ட் மேனர்ல எந்த எலிஜிபிள் சிட்டிசன் வெளியே போக கூடாது. எவ்ரி எலிஜிபிள் சிட்டிசன் ஹாஸ் டு பி இன்க்ளூடட். அதாவது உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நம்ம வாக்காளர் பட்டியல்ல இருக்கணும். அதுதான் இத்தனை பேருடைய முயற்சி. BLOs நம்ம பார்க்கணும்னா மொத்தமா 68,467 இருக்காங்க இப்போ. பிளஸ் அடிஷனல் BLOs கூட நம்ம கொடுத்திருக்கோம் புதுசு ரேஷனலைசேஷன் போலிங் ஸ்டேஷன்ஸ்ல. அதுல பார்க்கணும்னா ஒரு 327 BLOs முழுசா 100% அவங்க ஒர்க் முடிச்சிருக்காங்க. சோ நிறைய வேலை போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு 4th டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். உங்க எல்லாம் ஒத்துழைப்பு கேட்கிறோம். ஏதோ கரெக்ட் தகவல் கொஞ்சம் நீங்க எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இன் டிசெமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சோ அது ஒரு வேண்டுகோள் எல்லாத்துக்கும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு கூட ஒரு வேண்டுகோள், DOs அவங்க லெவல்ல கொடுத்திருக்காங்க எப்படி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். ஹெல்ப் டெஸ்க் ஓபன் பண்ணிருக்கோம், BLOs போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கா. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணீங்க. BLOs இல்லைன்னா அந்த வாலண்டியருடைய அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு உங்க எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி தயவு செய்து அதை கொடுத்துங்க உங்க கன்சர்ன்ட் BLO கிட்ட. ஒருத்தர் கேட்கறது பெட்டர்.
இப்போதைக்கு கூடுதல் வாய்ப்பு கிடையாது. நம்ம அந்த டேட்க்கு உள்ளே தான் கவர் பண்ணிடுறோம், முயற்சி பண்றோம். எல்லாத்துக்கும் கட்டாயம் ஃபில் பண்ணணும். இன்டர்னல் மைக்ரன்ஸ்னா நீங்க என்ன கேக்குறாங்க? இல்ல, நமக்கு ஏற்கனவே 2002 அல்லது 2005 இருந்துச்சுன்னா உங்க பேர் மட்டும் கொடுத்தா போதும். அதுல நம்ம ஏதோ காரணத்துக்காக ட்ரேஸ் பண்ண முடியலன்னா நீங்க கொடுத்தா. இல்ல, ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு உள்ளே ஷிஃப்டட் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கறோம், அவங்க ஆட் பண்ணி ஆகணும். வேற கான்ஸ்டிடியூவன்சி போயிருக்காங்கன்னா அவங்க ஃபார்ம் 8 தான் கொடுக்கணும். சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே செகண்ட் சார், நான் எல்லா மாவட்ட வாரியா சொல்ல முடியாது. ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் 96.27%, டிஜிட்டைசேஷன் ஒரு 33.59%. அதுல எத்தனை வந்துச்சு நீங்க கேக்குறது? 50%. ரெண்டாவது விஷயம், ஷிஃப்டிங் வந்து போயிடுறாங்க. நீங்க சொல்றீங்க அந்த தொகுதிக்குள்ள தான் இருக்கும். ஆனா பிஎல்ஓஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியும், அவங்க ஷிஃப்டிங் வேற இடத்துல இருந்தாலும் நீங்க இங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆஃப்டர் நீங்க டிராஃப்ட் வந்தோடனே நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம பிஎல்ஓஸ் சொல்றாங்க. இது ரெண்டு. மூணாவது, ஆன்லைன் ஆப்ஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்ஷியலோட தான் எல்லா பேரும் ஒன்னு ஆதார்ல சரி, ஆதார பட்டியலில் இன்ஷியல் யாருக்குமே இருக்கு. அது நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா மேடம்? இல்ல, முதல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொல்றேன். ஆன்லைன் இப்போ நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்துச்சு ஆன்லைன்ல. ஆன்லைன்ல ஃபைன் பண்ணுங்க. அதை ஆல்சோ நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம் இந்த பீரியடுக்கு உள்ள. எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா, இம்யூனேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களோட பர்டிகுலர்ஸ் வந்து சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்கள்ட்ட தான் அந்த லிஸ்ட் இருக்கும். 2002 எல்லாருக்குமே பயம் என்னன்னா, நம்மளோட பேர் வந்து வாக்காளர் பட்டியல வருமா வராதா அப்படின்ற பயம் இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய பட்டியல்ல அந்த டிராக்ட்ல வந்து அவங்களுடைய பேர், வாக்காளர்களுடைய பேர் வருதுன்னா அடுத்ததாக வாக்காளர்கள் என்ன பண்ணணும்? அவங்க ஒரு என்ன தப்பு பண்ணிருக்கேன்றது எனக்கு வந்து இப்ப டிசம்பர் 4 என்னுடைய டிராஃப்ட்ல பேர் வரலன்னா நான் என்ன தப்பு பண்ணதால ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரியணும். அப்படி தெரியாம திருப்பி நான் டிசம்பர் 4 திருப்பி நான் அப்ளை பண்ணேன்னா அதே தப்பு பண்ணி ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வாக்காளருக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்க? எதனால ரிஜெக்ட் ஆச்சுங்கிறதே எனக்கு தெரியலன்னா நான் அடுத்த வாட்டி பண்ணும்போது அதே ரிஜெக்ட் பண்ணுறோம். நம்ம யார் யார் எனுமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட்ல உள்ள வரும். எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்றது போறது இல்லை. இந்த நேரத்தில் நத்திங் வில் கெட் ரிஜெக்டட். நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வாட்டி கமிஷன் தெளிவா சொல்லிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோல்ல. நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும். ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும், பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட் கூட இருக்கு இப்போ. மேடம், ஒரு வீட்டுல வந்து அப்பாக்கு இருக்கு, பையனுக்கு இல்லை. அதே வீட்டுல அது எப்படி மேடம் ஷிஃப்டட் ஆனாலும் மொத்தமா 2 பேருக்கு தான் வரக்கூடாது? மகனுக்கு இருக்கு, தந்தைக்கு இல்ல, அம்மாக்கு இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு என்ன ரீசன்?
அது மட்டும் இல்லாம லோக்கல் பிஓஸ் வந்து வீடு வீடா வந்து ஃபார்ம் தரதில்லை. அங்க இருக்க ஒருத்தர கூட வச்சு நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா இவங்களே டெலிட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இது நம்ம எப்படி அதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம். அந்த ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் சொல்றோம் இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். அதுல ஒரு மெயின் இஷ்யூ இதுதான். ஒரு குடும்பம்னா ஒரு செக்ஷன் ஒரு பார்ட்க்கு உள்ளே இருக்கணும். ஒரு மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். ஒரு தேர்வுலனா எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். அதுதான் ப்ராசஸ் இப்போ நடக்கும். ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இல்ல இப்போ சர்வர் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா வரும். அப்ப இவ்வளவு தூரம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஃபார்ம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா 200 பேர் வந்து செப்பரேட்டா வந்து வராது, ஃபார்ம்ல வராது. ஸோ கொடுக்குறவங்க வந்து சரியான பர்டிகுலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்க எப்படி கம்ப்ளீட்டா? அது இஆர்ஓ இல்ல, அது சென்ட்ரலைஸ் பண்ணல. அது நம்ம இஆர்ஓ ஏஇஆர்ஓஸ் உடைய பொறுப்பு. எல்லா எனுமினேஷன் ஃபார்ம் வந்துச்சு, அதை ஏதோ காரணக்கா மேப்பிங் பண்ண முடியல. அவங்க இண்டிவிஜுவல் ஃபார்ம் வைஸ் பார்த்துட்டு ஏதோ அடிஷனலா வேணுமா பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பீரியட் கொடுத்துருக்கோம். There are allegations of the BLOs not allowed to act independently, that there is a political interference in this whole process and that the BLOs are not allowed to act independently. Now, what is your response to that? No, our BLOs are acting independently. If there are any specific allegations, you can bring it to my notice. Political parties are asking these questions. This is the allegation from AIDMK claiming that BLA2s of DMK are either threatening or influencing BLOs. What is CEO Yusuf? These are allegations from political parties, major political parties from Tamil Nadu, that especially from the opposition, that they are not allowed to coordinate with the BLOs and that the BLOs are completely under the control of the ruling DMK regime. What is your response? இல்ல ஒன்னும் இல்ல. அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் எல்லாத்துக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க. அப்படி கிடையாது. BLOs do know the responsibility and right, and all EROs know their obligations. So they would not be influenced so easily. Although any specific cases are there, you can let us know. இடம்பெற்றவர்கள் எத்தனை பேர் வந்து அப்படி பீகார் எஸ்ஐஆர்ல இடம்பெற்றவர்கள் ஃபார்ம் நீங்க 13 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் இதை என்ரோல் பண்ணிருக்காங்க? ஃபார்ம் 8 அங்கிருந்து பீகார் இல்ல, இந்த மாநிலத்திலிருந்து இங்க வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் 8 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் ஃபார்ம் 8 நம்ம கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு. ஒரு 869 ஆட் ஃபார்ம் 8 தான் வந்துச்சு மொத்தமா. நிறைய பிஎல்ஓஸ் கையில வந்து அவங்க நிறைய நான் கேம்பல போய் பார்த்தேன். நிறைய பிஎல்ஓஸ் வந்து ஃபார்ம் 6 வந்து இப்ப கொடுத்தது இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிருக்காங்க மேடம். இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க இசிஐ நெட்ல இசிஐ செக் பண்ணும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பூத்துல அவங்க பேர் இருக்கான்னு சொல்லுது. ஆனா கேம்ப்ல போயிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது இங்க சொல்லி எலிமினேஷன் ஃபார்ம் வந்து எங்களுக்கு வரல அப்படின்ற போது நானே ஒரு 4 வாக்காளர் நிறைய வாக்காளர் சொன்னாங்க. அந்த மாதிரி கூட்டா இருக்கு மேடம். இதுக்கு அவங்க அந்த பூத்துல அவங்க சந்தோஷமா ஓட்டு போட்டு இருக்கும்போது அவங்க நேம் மட்டும் அந்த ஓட்டு வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னா அவங்க நேம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கிடையாது. பிஎல்ஓ என்கொயரி ஒரு இருக்கு. நம்ம வீட்டா போறாங்க, பிஎல்ஓ ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. பிஎல்ஓ என்கொயரி ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் ரோல் அதிலே. அதை நம்ம எல்லா பிஎல்ஓஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க போகும்போது. ஏன்னா எல்லாத்துக்கு அந்த லிஸ்ட் டிஸ்பிளே பண்ண வேண்டி இருக்கு. ஃபார்ம் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையமுடைய உத்தரவுப்படி நம்ம 30 ஃபார்ம்ஸ் 30 டிக்ளரேஷன் இது அவங்க கையில இருக்கணும். எல்லா ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம அடிஷனல் பிரிண்ட் பண்ணிட்டு கூட கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஃபார்ம் 6 கிட்டத்தட்ட 3000 வந்துட்டு இருக்கு. 3000 வந்துச்சு. மோஸ்ட்லி 18+.
ஃபார்ம் 8 அவங்க கேக்குறது 429 தான் வந்துச்சு இது வரைக்கும் ஃபார்ம் 8. டெல்லியில இருந்து எது பிரிண்ட் ஆயிட்டு வருது புரியல எனக்கு திருப்பி சொல்லுங்க. எல்லாருமே பணியில் இருக்கவங்க வந்து ஹியூமன் எரர்ல இன்கேஸ் அந்த ஃபார்ம் வந்து பிளாக் போர்ட்ல வரல அப்படின்னா அடுத்து வாக்காளர் டிசம்பர் பிறகு என்ன பண்ணணும், ஒருவேளை வரவில்லை அந்த டிராஃப்ட்ல வரல எது ஒரு காரணத்துக்காக டிராஃப்ட்ல வரலன்னா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்பி அப்ளை பண்ணிடலாம் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். Even if the voters fill the form, enumeration form wrongly, will their name appear in the draft? Yes. Then they can, after December 9th, they can correct it. இல்ல அதுதான் BLOs பிளஸ் நம்ம வாலண்டியர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணணும். BLO ஆப்ல அவங்க போய் அதுல பாக்கலாம் அவங்க எங்க இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு எஃபர்ட். ஏன்னா டீலிமிட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லன்னா எப்படி 327 BLOs முடிச்சிருக்காங்க. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இல்ல எது இருந்தாலும்மா திருப்பி சொல்றேன், யார் பேர் நம்ம பட்டியல இருந்து எடுக்க முடியாது அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சேர்க்க போறோம். டாப்ல இருக்கிற காலம் மட்டும் ஃபில் பண்ணா போதும்ன்றாங்க. சில சிஓஸ் சொல்றாங்க, டிஓஸ் அது மட்டும் சஃபிஷியன்ட்டா? நிறைய மாவட்டங்கள் அப்படி சொல்றாங்க. அது சஃபிஷியன்ட் இல்ல, அவங்க மேப்பிங் பண்ணணும். ஆனா அப்படி கொடுத்தாங்க கூட நம்ம ஆட் பண்ணணும். டிராஃப்ட் ஃப்ளோல வரும்.